இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். இந்த சாதாரண செல்லூர் ராஜு இன்னைக்கு கலாய்க்கிறாங்க, தெர்மோகோல் போடுறாங்க, என்னென்னமோ போடுறாங்க. நீங்கள் அடுத்ததாக நிற்கிற பாஜக யார் இருக்கிறார்கள்? பாஜகவில் இங்கு பேராசிரியர் சீனிவாசன் இருக்கிறார். நோட்டாவுக்கு கேட்டுதான் ஓட்டு வாங்குவார், அவ்வளவுதான். மிக்சி கிரைண்டர் வாங்கினீங்கன்னா 6 மாசம் 1 வருஷம் கேரண்டி தருவாங்கல்ல, அது மாதிரி சொல்லுகிறார். நான் அவருக்கு இந்தியிலே பதில் சொல்லுகிறேன். आपका तमिलनाडु में पक्का नया पक्का डाल है என்று சொல்கிறேன். இந்த தமிழ்நாட்டுல உங்க பருப்பு வேகாதுன்னு அர்த்தம். நன்றி நன்றி நன்றி. ரேடியோ செட் ஆஃப் பண்ணுங்க. ரேடியோ செட் ஆஃப் பண்ணுங்கப்பா. இந்த மைக்கை கொடுங்கப்பா. ரேடியோ செட் அமர்த்திட்டு அந்த லோக்கல் மைக்கை கொண்டு வாங்க. மைக் செட் லோக்கல் மைக் கொடுப்பா. என்ன சார் சவுண்டு? மாமி நீங்க சவுண்டு கொடுங்க. கோடான கோடி புண்ணியம், நன்றி வணக்கம். எல்லாரும் பார்த்து தொடங்க. சரி, இந்த செல்லூர் ராஜு என்ன மாநகராட்சி பள்ளி நாம சோமசுந்தர பாரதி உயர்நிலை பள்ளிய மேல்நிலை பள்ளியா உயர்த்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, இருபாலர் பள்ளி அதிகமான பிள்ளைகள் படிக்கிறதுனால பெண் பிள்ளைகளுக்கு அதிகமான வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்ததுனால பெண் பிள்ளைகள் பள்ளியாக மாற்றிருக்கிறோம். கூடுதல் வகுப்பறைகள் கட்டி கொடுத்துருக்கேன். அது என்னுடைய மண்டபம் கட்டி கொடுத்தோம். எத்தனையோ திட்டங்க 10 வருஷம் ஆட்சியில உங்களுடைய இதனால, உங்களுடைய கைமாறினால, உங்க புண்ணியத்தால இந்த சாதாரண செல்லூர் ராஜு இன்னைக்கு கலாய்க்கிறாங்க, தெர்மோகோல் போடுறாங்க, என்னென்னமோ போடுறாங்க. அப்படி போட்டாலும் கூட என்னுடைய பணி மக்களுக்கான பணி, உங்களுக்கான பணி, தாய்மார்களுக்கான பணி, சகோதரர்களுக்கான பணி, நம் பகுதி வளர்ச்சிக்காக. இங்க பாருங்க, இங்க 24 மணி நேரம் குடிநீர் கொடுக்கிற திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்திருக்கோம். 1296 கோடியில் இனிமே தண்ணி பிடிக்கிறதுக்கு வெளியே வர வேண்டாம், தெருவுக்கே வர வேண்டாம். நீங்க மாமி உங்களுக்கு தான் வருதா 5 பெண்கள்லாம் வெளியே வர வேண்டாம், வீட்டுக்குள்ளேயே தண்ணி பிடிச்சிக்கலாம். அரிசி கழுவணுமா, அரிசி கழுவணும்னா கொஞ்சோண்டு தண்ணியை அண்ணாச்சியில் பிடிச்சிக்கலாம். நைட்டு 12 மணிக்கு வேணுமா, அதிகாலை 3 மணிக்கு வேணுமா, குழாயில பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி திட்டமெல்லாம் கொண்டு வந்து செயல்படுத்தியிருக்கோம். மதுரையில் இருக்கு நடக்கிற ஏறத்தாழ 10,000 கோடிக்கான வளர்ச்சி பணிகளை நம்ம ஆட்சியில செஞ்சிருக்கோம். எடப்பாடியாரும் புரட்சி தலைவர் அம்மாவும் புரட்சி தலைவரும் செஞ்சிருக்காங்க. இந்த ஆட்சி எதுவுமே 3 வருஷம் செய்யல. அதனால அவங்க வச்சு செய்யறதுக்கு தான் நாங்க எல்லாம் கேட்டு வந்திருக்கோம். இவரு நம்ம பாருங்க, நம்ம வேட்பாளர் 25 நாள் ஆச்சு. ஆளை பாருங்க, எப்படி இருந்தாரு? நீங்க செக்கச்சவே இருந்த மனுஷன், செக்கச்சவே இருந்த மனுஷன் இன்னைக்கு ஓடா செஞ்சு வெயில் அடிச்சு கருப்பா ஆயிட்டாரு. ஆனா 2 மணி நேரம் ஆயிட்டாரா, அப்புறம் செக்கச்சவேன்னு ஆயிடுவார். நம்ம டாக்டர், நமக்கானவர், பெரிய மருத்துவமனை வச்சிருக்காரு. அதனால அவருக்கு நீங்க இரட்டை இலை சின்னத்தில் ஓட்டு போடுவீங்களா? போடணும். போடுவீங்களா? ஏன்னா மற்றவங்க கை தூக்காம இருக்கீங்க, தூக்குறதா? அதனால சும்மா கண்ணா ஆண்மை தம்பி இந்த வாக்கு சேகரிக்கிற பணியை சிறப்பாக சேர்ந்துங்க. ராஜாராம் அவர்களே, குமுதா அவர்களே, பூமிநாதன், வளமங்கை, ஜெயராஜ், பாண்டி, சரவணன், ஐயப்பன், பஞ்சவரன், சுமதி, சாந்தி, ஜெயராஜ், அன்பிற்கினிய ராசத், ராயன், ஜெயமணி, சுகன்யா மற்றும் அகில இந்திய பௌர்ணமி கட்சியினுடைய மாவட்ட செயலர் சிவபாண்டியன் அவர்களே, அன்பிற்கினிய லோகேஷ் அவர்களே, காந்தி அவர்களே, அபிஷேக் அவர்களே, கார்த்திக், அனைத்து மகளிருக்கு
கொடுத்தோம் என்று சொல்லிவிட்டு தற்போது தகுதியானவர்களுக்கு என்று சொல்கிறார்கள். ஆகவே பெறாதவர்கள் ஒட்டுமொத்தமாக இருக்கிற பெற்றவர்கள் உட்பட தாய்மார்கள் அத்தனை பேரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இரட்டை இலை சின்னத்திற்கு வாய்ப்பு அதிகம். மூன்றாவது காரணம் என்ன தெரியுமா? எடப்பாடியார் அவர்களுடைய துணிச்சல். பாஜகவுடைய கூட்டணியிலிருந்து விலகியது. மிரட்டி பார்த்தார்கள், உருட்டி பார்த்தார்கள், கட்சியை உடைத்து பார்த்து விடுவேன் என்று சொன்னார்கள். ஈடி அனுப்புவா, நம்முடைய ரெய்டு அனுப்புவா என்றெல்லாம், இன்கம் டாக்ஸ் அனுப்புவா என்றெல்லாம் மிரட்டி பார்த்தார்கள். அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உடமையடா, ஆறிலும் சாவு நூறிலும் சாவு, அச்சப்பட்ட கோழைக்கு வாழ்க்கை எதற்கடா என்று எங்கள் தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று அண்ணன் எடப்பாடியார் துணிச்சலோடு இருந்தார். அந்த துணிச்சலுக்காகத்தான் இஸ்லாமிய பெருமக்களும் கிறிஸ்துவ பெருமக்களும் ஒட்டுமொத்தமாக இந்த முறை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே மூன்றாவது வெற்றிக்கு மூன்றாவது காரணம் என்று சொன்னார். நான்காவது காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆட்சியின் மீது இருக்கிற அவரம், இந்த ஆட்சியின் மீது இருக்கிற அதிருப்தி. கூட்டணி கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் இந்த அரசாங்கம் செய்கிற தவறுகளை சுட்டிக்காட்டுவதில்லை. நீங்கள் மதுரையை பொறுத்த மாத்திரத்தில் கம்யூனிஸ்ட் போட்டியிடுகிறது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். சு வெங்கடேசன் அவர்கள் தான் கடந்த முறை நாடாளுமன்ற உறுப்பினர். இந்த முறையும் அவர்தான் வேட்பாளர். எங்கேயாவது அவரை பார்த்ததுண்டா? பத்திரிகையில பார்க்கலாம், டிவியில பார்க்கலாம், அவ்வளவுதான். இப்பெல்லாம் கம்யூனிஸ்டுகள் எல்லாம் மொத்த வியாபாரத்துக்கு போய்விட்டார்கள். ஒரு காலத்தில் தகரம் கண்டுபிடிப்பதற்கு முன்பு உண்டியலை கண்டுபிடித்தவர்கள் சில்லறை வியாபாரத்திலிருந்து மொத்த வியாபாரத்துக்கு சென்று விட்டார்கள். ஆக எப்போதாவது எந்த பிரச்சனைக்காவது கம்யூனிஸ்டுகள் குரல் கொடுத்ததுண்டா? 23 பேர் கள்ளச்சாராய சாபம் மரணமடைந்திருக்கிறார்களே, விழுப்புரத்திலே போராட்ட களத்திலே குதித்தார்களா? மக்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இடதுசாரி வடதுசாரி அயாம் சாரி என்று சொல்லுகிற அளவுக்குத்தான் இந்த கம்யூனிஸ்டுகள் இருக்கிறது. கேரளாவிலே காங்கிரஸ் எதிரியா, ஆனால் தமிழ்நாட்டிலே காங்கிரஸ் கூட்டம். இப்படி மாநிலத்துக்கு மாநிலம் புது புது கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிற கம்யூனிஸ்டுகளுக்கு தக்க பதிலடியை நம்முடைய மதுரை நாடாளுமன்றத்தினுடைய வாக்காளர் பெருமக்கள் வழங்க வேண்டும். ஆகவே இது போன்று இருக்கக்கூடிய அரசியல் பச்சோந்திகளை நீங்கள் இந்த தேர்தல் நேரத்தில் அடையாளம் கண்டு மரணடி கொடுக்க வேண்டும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் இன்னும் எழுந்திருக்க முடியாத அளவுக்கு நம்முடைய அருமைக்குரிய வேட்பாளர், அன்பான வேட்பாளர், பண்பான வேட்பாளர், உட்பிட்ட கரங்களுடனும் சிரித்த முகத்துடனும் வருகிற மருத்துவர், மிகச்சிறந்த எம்டி படித்திருக்கிற டாக்டர், பெரிய மருத்துவமனையை வைத்திருக்கிறவர், பழகுவதற்கு இனிய பண்பாளர். இந்த பகுதி முழுவதும் அவருடைய உறவினர்கள் தான். இந்த 2 கோடி தொண்டர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறவினர்களாக பெற்றிருக்கிறார். ஆக இப்படிப்பட்ட டாக்டரை நாம் நாடாளுமன்றத்துக்கு அனுப்பினால்தான் அவர் சிறந்த முறையிலே நாடாளுமன்றத்திலே பணியாற்றுவார். வெங்கடேசன்லாம் எழுதிக்கிட்டே இருக்கணும். அதனால அவருக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுங்க. நிறைய எழுதணும், நிறைய புத்தகம் எல்லாம் எழுதணும் கம்யூனிஸ்ட் வேட்பாளர். ஆகவே ஒரு ஓய்வாக இருந்தால் தான் நல்லா எழுத முடியும். டாக்டரையே நீங்க நாடாளுமன்றத்துக்கு அனுப்பினாதான் மக்கள் பிரச்சனையை பேசக்கூடியவராக இருப்பார். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிகள் இப்படி இருக்கிறது. வாரிசு அரசியல் நடத்தி கொண்டிருந்த வைகோ தனக்கு வழங்கிய ஒரு சீட்டை வாரிசுக்கே வழங்கிவிட்டு அந்த கட்சி தேய்ந்து போய்விட்டது. அதற்கு பிறகு காங்கிரஸ் ஏதாவது குரல் கொடுத்திருக்கிறார்களா? விடுதலை சிறுத்தை கேட்டிருக்கிறார்களா? இந்த அரசை நோக்கி கேட்கவில்லை. இதையெல்லாம் காரணம் அதிருப்தியால் எழுந்திருக்கிறது. பால் விலை உயர்விலிருந்து, பஸ் கட்டண உயர்விலிருந்து, மின் கட்டண உயர்விலிருந்து, சொத்து வரி உயர்விலிருந்து தமிழ்நாட்டு மக்கள் பயங்கரமான துன்பத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஆகவே அதிருப்தி 4வது காரணம் வெற்றிக்கு, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றிக்கு அதுவும் ஒரு காரணம். 5வது காரணம் என்ன தெரியுமா? தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருட்கள் தங்குதடையின்றி கிடைக்கிறது. போதைப் பொருள் கும்பலினுடைய தலைவன் ஜாபர் சாதி 2000 கோடி போதைப் பொருட்கள் டெல்லியிலே போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். அந்த ஜாபர் சாதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினோடு போட்டோ எடுத்திருக்கிறார். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோடு புகைப்படம் எடுத்திருக்கிறார். அதை விட இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா? அருமைக்குரிய தாய்மார்களே, வாக்காளர் பெருமக்களே, உதயநிதியினுடைய மனைவி பெயர் கிருத்திகா. அந்த கிருத்திகா ஒரு படத்தை டைரக்ட் செய்திருக்கிறார், இயக்கி இருக்கிறார். அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யார் தெரியுமா? இந்த போதை கும்பல் கடத்தலின் தலைவர் ஜாபர் சாதிக் தான் தயாரிப்பாளர். போதை பொருளை தடுக்க வேண்டிய முதலமைச்சரும் முதலமைச்சருடைய குடும்பமும் போதை பொருளுக்கு உடந்தையாக இருக்கிறது என்று தமிழ்நாட்டு மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள். ஆகவே இவைகளெல்லாம் 5 காரணங்களுக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அறை பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆக மதுரையை பொறுத்த மாத்திரத்திலே மதுரை என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை.
இந்த கோட்டைக்குள் எந்த கொம்பனும் ஊடுருவி ஓட்டை போட முடியாது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். அப்படிப்பட்ட நேரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அடை பெருகிக் கொண்டே இருக்கிறோம். நீங்கள் அடுத்ததாக நிற்கிற பாஜக யார் இருக்கிறார்கள்? பாஜகவில் இங்கு பேராசிரியர் சீனிவாசன் இருக்கிறார். நோட்டாவுக்கு கேட்டுதான் ஓட்டு வாங்குவார், அவ்வளவுதான். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னணியிலே சென்று கொண்டிருக்கிறோம். பாஜகவிலே கூட்டணி பலம் என்று சொல்கிறார்கள். 1-2 பேர் இருக்கலாம். யாரெல்லாம் இருக்கிறார்கள்? டிடிவி தினகரன் ஒரு கட்சி இல்லாத ஒரு கம்பெனி நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார் 10 ஆண்டு காலம் ஊழல் இல்லாத ஆட்சி பாஜக நடத்தியது என்று சொல்லுகிறார். நான் கேட்கிறேன், சின்னத்துக்காக ஊழல் செய்து சிறைக்கு போனவர் பாஜகவுக்கு சர்டிபிகேட் கொடுத்தால் மக்கள் ஏற்பார்களா? சிரிக்க மாட்டார்களா? 2வது ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், நான் எங்கெல்லாம் அநீதி ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு விஸ்வரூபம் எடுப்பேன் என்று சொல்லுகிறார். நீ விஸ்வரூபம் எடுத்தாலும் சரி, பாபநாச படம் எடுத்தாலும் சரி, படம் ஓடாது. விஸ்வரூபமும் பாபநாசமும் படம் எடுத்த கமலஹாசனே டார்ச் லைட்ல டார்ச் பேட்டரி இல்லாம அறிவாலயத்தில் மண்டிட்டு கிடக்கிறார். ஆகவே பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, தம்பிமார்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் சரியான தீர்வு என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். இந்தியாவுடைய பிரதமர் மோடி பலமுறை வருகிறார். இன்று கூட நாகர்கோவிலை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் நோட்டாவுக்கு மேலே ஓட்டு வாங்க முடியாது. அவர் சொல்லுகிறார், மோடி உத்தரவாதம் என்று சொல்கிறார். சப்சீஸ் மோடி கா கேரண்டி என்று இந்தியிலே சொல்கிறார். சப்சீஸ் மோடி கா கேரண்டி என்ன அர்த்தம்? மோடியின் உத்தரவாதம் என்று சொல்கிறார். மிக்சி கிரைண்டர் வாங்கினீங்கன்னா 6 மாசம் 1 வருஷம் கேரண்டி தருவாங்கல்ல, அது மாதிரி சொல்லுகிறார். நான் அவருக்கு இந்தியிலே பதில் சொல்லுகிறேன். आपका तमिलनाडु में पक्का टैर नया पक्का डाल है என்று சொல்கிறேன். இந்த தமிழ்நாட்டுல உங்க பருப்பு வேகாதுன்னு அர்த்தம். தமிழ்நாட்டில் பாஜக பருப்பு இங்க வேகாது. இங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மகத்தான பேரியக்கமாக இருக்கிறது. ஆகவே பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, தம்பிமார்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 4 வருட காலமும் 3 மாத காலம் நல்லாட்சியை தந்த எடப்பாடியார் அவர்கள் இடஒதுக்கீட்டுக்காக 7.5% தந்து ஆண்டுதோறும் 2000 மாணவர்கள் மாணவிகள் மருத்துவராக முடியும் என்று நிரூபித்தவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் எடப்பாடியார் அவர்களும். ஆகவே அப்படிப்பட்ட டாக்டர்களாக ஆக்கியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தியது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வீட்டு வசதி வரி உயர்வையோ சொத்து வரி உயர்வையோ அதிகப்படுத்தாமல் கட்டுப்பாட்டோடு வைத்திருந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வருங்காலத்தில் சட்டமன்றத்தில் ஆட்சி நடக்கிற போது அருமையான எடப்பாடியார் சொன்னார், மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் தரப்படும் என்று அறிவித்திருக்கிறார். தாலிக்கு தங்கம் கூட இந்த அரசாங்கம் ரத்து செய்து விட்டது. ஆகவே பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, நம்முடைய டாக்டர் சரவணன் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும். உங்கள் பொன்னான வாக்குகளை, கண்ணான வாக்குகளை, ஜனநாயகத்தினுடைய விலைமதிக்க முடியாத வாக்குகளை இரட்டை இலை சின்னத்திலே வாரி வழங்குங்கள், படங்குங்கள், படங்குங்கள். இந்த உறவினரை போல இருக்கிறோம். தேரோட்டம் முடிந்த பிறகு திருவிழாவை காண வந்த பக்தனை போலத்தான் இந்த அரசு எல்லாம் முடித்து விட்டு இருக்கிறோம். ஆகவே வாக்குப்பதிவு முடித்துவிட்ட பிறகு வாக்களிக்க வந்த ஒரு வாக்காளனை போலத்தான் இந்த அரசு மக்களை ஏமாற்றி வருகிறது. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இங்கே வாக்களித்தால் அந்த வாக்கு நாளை வரலாற்று சாதனை படைக்கக்கூடியதாக மாறும். வைகை நதிக்கரையிலிருந்து டாக்டர் சரவணனை யமுனை நதிக்கரைக்கு செல்வதற்கு வாய்ப்பை வழங்குங்கள். யமுனை நதிக்கரையில் பாராளுமன்றத்தின் படிக்கட்டுகளில் உள்ளே நுழைந்து பாரத பிரதமரையும் உலுக்கி கேள்வி கேட்கிற ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சரவணன், மருத்துவர் சரவணன் அவர்கள் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். தனி இருக்க காயை கவர்ந்து விடாதீர்கள், உண்மை இருக்க பொய்யை மறந்து விடாதீர்கள், நீதி இருக்க அநீதிக்கு மாலையிட்டு விடாதீர்கள். உண்மையாகவும் நீதியாகவும் தனியாகவும் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்குங்கள், வழங்குங்கள். உங்கள் சின்னம், உங்கள் சின்னம், உங்கள் சின்னம் அளிக்கப்பட்டிருக்கும் இந்த 2வது பட்டத்திலே அழுத்தி அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும். வெற்றி பெறாமலே சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் ஓட்டு இரட்டை இலை. சரி, கொஞ்ச நேரம் இருங்க. எல்லாம் ஒரு குழவு போடுங்கம்மா. எல்லாம் நம்ம வைகை செல்வன் நல்லா பூஸ்ட் கொடுத்ததுனால அதுலேயே மெய் மறந்துட்டீங்க. அடுத்த நம்ம டாக்டர் வெற்றி நாயகன், நம்ம வீட்டு பிள்ளை டாக்டர் சரவணன் அவர்கள் வாக்கு கேட்டு பேசுவார். அதனால எல்லாரும் செல்வன் அவர்கள் ஆதரித்து பேசினார்கள்.
பல்வேறு காரணங்களை சொன்னாங்க. 5 காரணங்கள் அதிமுகவை வெற்றி பெறுவதற்கான காரணங்களை கொடுத்துட்டாங்க. 6வது காரணம் இங்கே பெரும்பாலான பேருக்கு நான் சொந்தக்காரன். இந்த தொகுதியில் வடநாட்டுல முக்கியமாக 6வது ஒரு காரணம், நான் மருத்துவராக மதுரையில் இருக்கிறேன். சூர்யா ட்ரஸ்ட் ஒரு அறக்கட்டளை வைத்து என்னால் முடிந்த சேவையை மக்களுக்கு பண்ணுகிறேன். இந்த மாதிரி ஒரு மக்கள் சேவைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து உங்களுக்கு சேவையாற்றிடுவேன். இந்த மதுரை மாவட்டத்தை வளப்படுத்துவதற்கு நம்முடைய அமைச்சர் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பது என்று சொல்லி, நமது சின்னம் இரட்டை இலை, புரட்சி தலைவரின் சின்னம், புரட்சி தலைவி அம்மாவின் சின்னம், புரட்சி தமிழர் எடப்பாடியாரின் சின்னம் இரட்டை இலை, இரட்டை இலை, இரட்டை இலைக்கு நமது வாக்கு. நன்றி நன்றி நன்றி. சிறப்பான முறையிலே அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.